வணக்கம் சிவன் ஸ்டோரிஸ் 291. சரி வாங்க, ஃப்ளாஷ்பேக்கை கண்டினியூஸாக போடுவோன்னு பார்த்தா முடியலை. ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் சொன்னீங்க எண்டுக்கு நெருங்கிட்டீங்க, பயப்பட வேணாம், ஒரு 2-3 எபிசோட் தான் இருக்குன்னீங்க. ஸோ சந்தோஷம், அதுக்காகவே இதை பார்ப்போம். இது இன்னைக்கு ஒரு 16 மினிட்ஸ் வீடியோ தாங்க. டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. போன பாட்டில் சிவனோட மனசுல பாசத்தை விதைக்கணுங்கிறதுக்காக, சிவனோட கண்ணில் கண்ணீரை வர வைக்கணும்ன்றதுக்காக மகாவிஷ்ணுவே சிவன் கூட யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்ப்போம். கைலாய மலையை காட்டுறாங்க. அங்க நம்ம சிவன் தியானம் பண்ணிக்கிட்டு பிரபஞ்சத்தோட சக்தியை சமநிலைக்கு கொண்டு வர நான் ஆதி சக்தி கூட இணையணும், அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அடுத்த கூடாரத்துல திதி தேவி பிரகிருஷி கிட்ட சதிக்கு ஜுரம் போயிடுச்சு, ஆனா இன்னும் யோக நித்திரையில இருந்து வெளியில வரலையே, ஏன் அப்படின்னு கேட்க பிரகிருஷியோ சந்தோஷமா எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு, மகாதேவரும் பழையபடி மும்மூர்த்திகளோட இணைஞ்சு. அதனால எல்லாம் சமநிலைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கிறதுனால சீக்கிரமே சதிதேவியும் யோக நித்திரையிலிருந்து வெளியில வந்துருவாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட தச்சன் பிரகிருஷியை பார்த்து, அதை எப்படி நீங்க சொல்ல முடியும்? அந்த கபாலி மும்மூர்த்திகள் கூட சேர்ந்துட்டான்னு எப்படி நீங்க சொல்லலாம்? அந்த அதிகாரம் என்கிட்ட தானே இருக்கு. யார பூஜை பண்ணணும், யார பண்ண கூடாதுன்னு முடிவு பண்றது நான் தான், எல்லா ரூல்ஸையும் உருவாக்குறது நான் தான். அதனால யார் மும்மூர்த்திகள் கூட சேர்ந்தாலும் யார மக்கள் வணங்கணும், யார் இந்த உலகத்துக்கு தேவைங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன். அப்படி பார்க்கும்போது இந்த உலகத்துக்கு பிரம்மதேவரும் நாராயணருமே போதும், அவங்கள தவிர வேற யாருமே இந்த உலகத்துக்கு தேவை இல்லைன்னு சொல்றாரு நம்ம தச்சன். இத பாத்துக்கிட்டு இருந்த நம்ம காசிபரிசி பிரஜாபதி, நீங்க மகாதேவரை ஏத்துக்கலங்கிறதுனால உண்மை எப்பவும் பொய்யாகிடாதுன்னு சொல்ல, அதுக்கும் தச்சன் இந்த உலகத்துல எது உண்மை எது பொய்ங்கிறதையும் நான் தான் முடிவு பண்ணணும், சீக்கிரமே அதற்கான வேலையையும் பார்த்து என்னோட எண்ணத்தையுமே உலகம் முழுக்க ஸ்தாபனம் பண்ணிக்க போறேன், எப்படி இவரோட இஷ்டப்படிதான் இந்த உலகம் நடக்கணும் அப்படின்னு இவரோட இஷ்டப்படி உலகத்தை ஆட்டி வைக்க பாக்குறாரு தச்சன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதா. சதியோட மனசுல இருந்து சிவன் சம்பந்தப்பட்ட எண்ணங்களை ஞாபகங்களை எல்லாத்தையுமே பறிக்கணும் அப்படிங்கிறாரு. அந்த கபாலிய பத்திய எண்ணங்களை மறக்கடிக்கணுங்கிறாரு. இதை கேட்ட ரிஷிகள் 2 பேரும் ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அத்திரி ரிஷி கூட்டிட்டு வந்த அந்த வைத்தியர் சதிதேவியை ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துட்டு, தச்சன் கிட்ட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எந்த மருந்தும் உங்க பொண்ணு கிட்ட வேலை செய்யல, என்ன மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கேட்கிறாரு. தச்சனும் எதுவும் சொல்ல முடியாம அப்படியே இருக்கிறாப்ல. அங்க கட் பண்ணா கைலாய மலையை காட்ட தனியா நின்னுட்டு இருக்கிற சிவனை மீட் பண்ண பிரம்மதேவரும் நாராயணரும் வந்திருக்காங்க. நாராயணர் சிவன் கிட்ட, சதிதேவி உங்களை மீட் பண்ணதுனால அவங்க யாருன்னு உணரக்கூடிய அந்த நிலைக்கு ரொம்ப பக்கத்துல வந்துட்டாங்க. ஆனா தச்சன் யாகம் நடத்தி உங்களை மீட் பண்ண அந்த மொத்த ஞாபகங்களையுமே அவங்களோட மனசுல இருந்து பறிக்க பாக்குறான். ஒருவேளை நீங்க சதியை யோக நித்திரையில இருந்து வெளியில கொண்டு வந்துட்டா அவனோட முயற்சியில தோத்து போயிடுவான்னு தெரிஞ்சுமா இன்னும் நீங்க அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பிரம்மதேவரோ, எதற்காக இப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க மகாதேவா? இப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பக்கம் லேட்டா போயிடும், கொஞ்சம் சீக்கிரம் முடிவெடுங்கிறாரு. அதுக்கு சிவனோ, கைலாயத்தை அடையிற அந்த பயணத்துல சதி யாரோட உதவியும் இல்லாம சுயமா அவ கைலாயத்துக்கு வரணும், வெற்றி பெறணும்னா சதி சுயமாவே எல்லா தடைகளையும் ஃபேஸ் பண்ணி தாண்டி வந்தா தான் பக்குவ நிலையை அடைய முடியும். சோ இதுல எந்த அவசரமும் இல்ல, எவ்வளவு லேட் ஆனாலும் நான் அதை ஏத்துக்கிறேன், ஏன்னா பக்குவ நிலையை அடையாம சதி முழுமையடைஞ்சா நிலைத்தன்மையில அவளால இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ப்ராசஸ்ல தாமதமும் வலியும் நிச்சயம் இருக்கத்தான் போகுதுன்னு ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. நாராயணரும், சரி மகாதேவரே இதான் உங்க முடிவுன்னா நான் இந்த விஷயத்துல தலையிட விரும்பலன்னு சொல்லிடுறாப்ல. அப்புறம் 2 பேரும் அங்கிருந்து போயிட்டாங்க. அந்த பக்கம் கூடாரத்துக்கு வெளியவே தச்சன் யாகம் வளர்க்கிறான். இதுக்கு சதியோட மனசுல இருந்து சிவன் சம்பந்தப்பட்ட ஞாபகங்களை அழிக்கிறதுக்கு. இதை அங்க இருக்கிற ரிஷிகள் பதட்டத்தோட பாக்குறாங்க. தச்சன் கையில ஆகுதியை எடுத்து வச்சுக்கிட்டு பிரம்மரோட மானசீக மகனாகிய தச்சனாகிய நான் அப்படின்னு ஆரம்பிச்சு சும்மா வல கொலன்ட்டு என்னென்னமோ தற்பரம பேசி முடிச்சுட்டு இந்த யாகத்தின் நோக்கத்தை சொல்ல வருகிறார். என் மக சதி சிவன் சம்பந்தப்பட்ட எந்த நினைவுகளையும் அவன் மனசுல வச்சுக்க கூடாது, எல்லாத்தையும் அழிக்கணும், எல்லாத்தையும் மறந்து போயிடணும்னு சொல்லிட்டு என்னோட தவ வலிமையையும் புனித தன்மையும் உண்மைனா, என் தெய்வம் உண்மைனா, இந்த யாகத்தின் மூலமா நான் கேட்கறது இந்த கால சக்கரம் ஒரு முறை பின்னோக்கி சதியோட வசந்த விழா நடந்த அந்த நேரத்துக்கு போகட்டும். எப்படி கால சக்கரத்தையே பின்னோக்கி சொல்ல செய்யணும், அதுவும் எந்த நாள் வரைக்கும் சதியோட வசந்த கால விழா நடந்துச்சு பாத்தீங்களா, வசந்த விழா, அந்த கால வரைக்கும் காலச்சக்கரம் பின்னோக்கி போகட்டும். ஒரு பொண்ணோட மனசுல இருந்து அந்த பொண்ணோட அந்த விஷயங்களை அழிக்கணும்ன்றதுக்காக அந்த பொண்ணு முதல் தடவை எங்க போய் அந்த காதலனை மீட் பண்ணாங்களோ அந்த காலகட்டத்துக்கே திரும்ப போய் அப்பேற்பட்ட ஒரு சம்பவத்தை நடக்க விடாம தடுக்க பார்க்கணும்னு தான் பொண்ணோட வாழ்க்கைக்காக ஒட்டுமொத்த உலகத்தையுமே காலச்சக்கரத்துல பின்னோக்கி கொண்டு போகணும்னு நினைக்கிறாப்லயே இவர் எப்பேற்பட்ட ஆளா இருக்க முடியும்? இதை கேட்டதும் அங்க இருந்த 3 ரிஷிகளும் பதறி போயிட்டாங்க. தச்சன் அதோட நிறுத்தாம இந்த ப்ராசஸ்ல சதி மட்டும் இல்லாம மொத்த உலகத்துக்குமே இதன் பாதிப்பு ஏற்படட்டும் அப்படிங்கிறாப்ல. இதோட மொத்த பொறுப்பையும் தானே ஏத்துக்கிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு யாக குண்டத்துல ஆவுதிய போட்டதும் கொஞ்ச நேரத்துல பயங்கரமான யாக தீயிலிருந்து மிகப்பெரிய தீ புலம்பும் வெளிச்சமும் அப்படியே மேலெழும்புது. அந்த வெளிச்சத்தை யாராலையும் பார்க்க முடியல, அவ்வளவு கண்ணு கூசுது. சதிதேவியும் அந்த ஒளியை உணர்ந்து கண்ணை திறந்து பாக்குறாங்க. அவங்களுக்கும் கண்ணு கூசுது. அந்த ஒளி அண்ட முழுக்க பரவி அப்படியே மேல போக பூமி உட்பட எல்லா கிரகங்களும் ஒரு செகண்ட் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்னு அப்படியே பின்னோக்கி சுத்துது. இத பார்த்த நம்ம நாரதர் பிரம்மதேவர் கிட்ட இந்த ஒளி எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு பிரம்மதேவரோ, இது எல்லாரும் மறதியால பாதிக்கப்பட போறதற்கான
அறிகுறி. இந்த பிரகாசமான ஒளியால இது நாள் வரையில சிவனும் சதியும் மீட் பண்ணத பத்தி என்னெல்லாம் நமக்கு தெரியுமோ அது எதுவுமே இனி யாருக்கும் ஞாபகம் இருக்க போறது இல்ல. இதற்கு பிறகு இவ்வளவு நேரம் நாம பார்த்த இந்த சதியோட கதை, இந்த சதியோட ரகசியம் மும்மூர்த்திகளாகிய எங்களை தவிர வேற யாருக்கும் ஞாபகம் இருக்க போறது இல்ல அப்படிங்கிறாரு. இப்ப மறுபடியும் ஒரு செகண்ட் உலகம் நின்னு பழையபடி சுத்த ஆரம்பிக்குது. அங்க கட் பண்ணா தச்சனோட அரண்மனையை காட்டுறாங்க. நம்ம சதிதேவிய அக்காங்க 2 பேரும் லேட் ஆகுது எந்திரின்னு எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. சதிதேவி ரொம்ப டயர்டா எந்திரிச்சு அவங்க அக்காங்க கிட்ட, எனக்கு என்னமோ பல நாளா தூங்குன மாதிரி தோணுதுக்கா. அப்புறம் அப்பா என்ன வடக்கு திசை பக்கம் போக அனுமதி கொடுத்த மாதிரி கனவு வந்துச்சு. அப்புறம் எல்லாம் பார்த்தா பிளாங்க் ஆகி நான் அப்படியே தூங்கிட்டு கிடக்கிறேன், கண்டது எல்லாம் கனவு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அதித்தி தேவி சிரிச்சுக்கிட்டே, நிச்சயம் அது கனவு தான், ஏன்னா அப்பா எப்படி ஒண்ணு அம்புட்டு தூரம் அனுப்புவாரு வடக்கு திசை பக்கம், கனவு தான் நீ கண்டிருக்கிறேங்கிறாங்க. அந்த நேரம் சதிதேவியோட அம்மா பிரசுதி வந்து, அப்பா இன்னைக்கு முக்கியமான பூஜை பண்ண போறாருமா, சீக்கிரம் போய் உன் கையால லேட் பண்ணாம பூ பறிச்சிட்டு வா, இல்லனா கோவப்படுவாருன்னு சொல்ல, சதிதேவியோ நான் தான் அப்பாவோட செல்ல மகளாச்சே, ஏன் மேல எப்படி கோவப்படுவாருன்னு சொல்றாங்க. அப்படியே கைலாய மலை பக்கம் காமிக்கிறாங்க. இதுவரை நடந்த அந்த சம்பவங்களுக்கு பிறகுதான் நாம இந்த சிவன் கதைய கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எபிசோடு 1ன்னு ஆரம்பிச்சோம் பாத்தீங்களா. அந்த காட்சிகள் எல்லாம் இனிதான் நடக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சிவன் தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க அவர் கையில இருந்த ருத்ராட்ச மாலை அப்படியே அருந்து கீழே விழுது. அதுல ஒரு ருத்ராட்சம் ஆத்துல அடிச்சிட்டு போய் சதிதேவி கையில சேருது. அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி நிகழ்காலத்துல நம்ம சிவன் அந்த குகையில குத்துச்சாமியில சொல்லி முடிச்சு இன்னும் 2-3 முடிஞ்சிருந்தீங்க. எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்களா? இதுலயே முடிஞ்சு போச்சா? ஏன் சார்? ஐயோ, இதுதான் அந்த ரகசியமா? இவ்வளவு பெரிய ரகசியம். ரகசியம் சின்னதா தானே இருக்கு. ஒரு மாசமாவா சார் ஒரு ரகசியத்தை சொல்லுவீங்க? இப்பதான் அந்த புத்துசாமியோட முகத்தை பார்க்கும்போது நிம்மதியா இருக்கு. அதால போது அடிச்சு வரைச்சுங்க சார், வேற ஏதாவது கேள்வி கேட்க போறேன் காட்டுறாங்க. உங்கள நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கலாம். சிவனும் சதியும் மீட் பண்ணது எனக்கு தெரிஞ்ச அவங்க 2 பேரோட காதல் தான் ஆதி காதல். அவங்களோட லவ் ஸ்டோரி இது எல்லாமே நாம எபிசோடு 1ல இருந்து அப்படியே 100 கணக்குல பாத்துக்கிட்டு இருக்கோமே. திடீர்னு சம்பந்தமே இல்லாம ஒரு சிவனை, அதுவும் ஒரு நாடோடி மாதிரி ஒரு காட்டுவாசி மாதிரி காட்டினாங்க. இந்த பக்கம் சதியை காட்டினாங்க. 2 பேரும் காட்டுக்கு நடுவுல சடுகுடாட்டம் ஆனதெல்லாம் நமக்கு காட்டினாங்க. இது எல்லாமே ரொம்ப புதுசா இருக்கே, கதையே வேற மாதிரி போகுதுன்னு பார்த்தா இதுதான் நிஜ கதை, இதுதான் சதியின் ரகசியம். இப்படித்தான் சதியும் சிவனும் முதல் தடவை மீட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்களோட காதலை பிரிக்கணும் ஒரே நோக்கத்துக்காக தச்ச கால சக்கரத்தையே ரிவர்ஸ்ல போக வச்சு இதுவரை நடந்த விஷயங்கள் அனைத்தையுமே உலக மக்கள் எல்லாரோட எண்ணங்கள்ல இருந்தும் அழிச்சிடறாரு சதி உட்பட. ஆனா இந்த கதை நமக்கு மும்மூர்த்திகளின் மூலமாக இப்போ தெரிய வந்துருச்சு. நம்ம லகுலேஷும் இதை தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் நம்ம சிவன் லகுலேஷ் கிட்ட இதுக்கப்புறமா சிவ சதியோட யாத்திரை மறுபடியும் ஆரம்பமாச்சுன்னு சொல்ல, நமக்கும் ததி சிரிசி சதிதேவி கிட்ட வில்வ இலைய கொடுத்து சிவனை உண்மையான மனசோட வேண்டுனா வருவார் அப்படின்னு சொன்னது. சதிதேவி வேண்டி சிவன் அந்த ஏரியா பக்கம் வந்தது. சதிதேவி சிவனை முறை பார்த்தது. அப்புறம் அடுத்து அவங்களுக்கு இடையில காதல் மலர்ந்தது. அவங்களுக்கு கல்யாணமானது. சிவனும் சதிதேவியும் கைலாயத்துக்கு வந்தது. சதிதேவி ஆதிசக்தி ரூபம் எடுத்து தன்னை தானே அதுக்கப்புறம் எரிச்சுக்கிட்டது. அதற்காக நம்ம சிவன் கதறி அழுதுன்னு எல்லாத்தையும் காட்டுறாங்க. அப்புறம் மறுபடியும் நிகழ்காலத்துல சிவன் லகுலேஷ் முன்னாடி கண்கலங்கி நிக்கிறாரு. எல்லாத்தையும் கேட்ட நம்ம லகுலேஷ் அப்படியே அழுதுகிட்டே, மகாதேவா உங்களோட மிகச்சிறந்த பக்தன்னு ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு தெரிஞ்ச எனக்கு உங்க வாழ்க்கையில நடந்த இம்புட்டு முக்கியமான சம்பவங்கள் எதுவுமே தெரியாம போச்சே. நான் வைராகி சிவனோட பக்தங்கிற அந்த அகங்காரத்தினால பார்வதி தாயார் ரொம்ப அவமானப்படுத்தி பேசிவிட்டேன். இருந்துமே அவங்க என்ன எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டாங்களே அப்படின்னு அழுதுட்டு எனக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க கூட தகுதி இல்லைன்னு சொல்ல, நம்ம சிவனோ இல்லையப்பா லகுலே, நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல, உன்னோட பக்தி ரொம்ப உண்மையானதுன்னு சொல்றாப்ல. அதுக்கு லகுலே, உங்க பேரை உச்சரித்துக்கிட்டே சமாதி நிலையில ஆழ்ந்த தியானத்துல இருக்கிறத தவிர எனக்கு வேற எந்த ஆசைகளுமே இல்ல, நான் மறுபடியும் பழைய மாதிரியே தியானத்துக்கே போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு. போகும்போது சிவனை ஒரு முறை திரும்பி பார்க்க சிவனுமே லகுலே இப்படி மறுபடியும் ஒரு ஆழ்ந்த தவநிலைக்கு போறத நினைச்சு சிவனே கண்ணீர் விடுகிறார். அடுத்து லகுலே ஸ்கொயருக்குள்ள போய் கண்ணை மூடி உட்கார்ந்து ஓம் நமச்சிவாய அப்படின்னு தியானத்துக்கு போக ஆரம்பிச்சாரு. சிவனும் கைலாயத்துக்கு வந்துட எல்லா கடவுள்களுக்கும் சந்தோஷம். ஒரு வழியா லகுலேஷோட பஞ்சாயத்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அடுத்து பார்த்தா ஒரு குகையில பார்வதி தேவி தவம் பண்ணிக்கிட்டு இருக்க சிவன் அவங்க முன்னாடி வந்து 2 விஷயத்தை மட்டும் எந்த காலத்திலயும் யாருக்கிட்ட பேசினாலும் அதை மாத்தி சொல்ல மாட்டான். 2 விஷயத்தை மட்டும் மாத்தி சொல்ல மாட்டான். யாரு? ஒரு கல்யாணமான பொண்ணு. என்ன மாத்தி சொல்ல மாட்டான்னா, தனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா எந்த ஒரு ஆண்மகன் கிட்டையும் எனக்கு கல்யாணம் ஆகல அப்படின்னு போய் சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தன்னோட புருஷனை இவன் என் புருஷன் இல்ல அப்படின்றத எக்காரணத்தை கொண்டு சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த 2 வேதனையுமே நம்ம ஆதிசக்தி காத்துக்கிட்டாங்க, தாங்கிக்கிட்டாங்க. காரணம் சிவனுக்காக. எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்ற அளவுக்கு துன்பங்களை எனக்காக தாங்கிக்கிட்டேன். என்ன மறுபடியும் கைலாயத்துக்கு கொண்டு வர எவ்வளவோ முயற்சி பண்ணேன்னு சொல்லிட்டு சிவன் சக்தியோட கடமையை தனியாலா தாங்கி நிக்கிறியே, இப்போ இருக்கக்கூடிய இந்த அசாதாரண சூழ்நிலை சரியாகிற வரைக்கும் நீ இதே நிலையில தானே இருந்தாகணும் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுறாரு. அந்த நேரம் முருகனும் கணேசனும் அங்க கணேசன் சிவன் கிட்ட, அப்பா அதான் எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு, இன்னும் ஏன் அம்மா தியானத்துல இருந்து வெளியில வரலன்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவன் எல்லா உலகங்களோட நன்மைக்காகவும் ஆதிசக்தி அவளோட
அவங்களோட கடமையை முழுமையா நிறைவேற்றிட்டு இருக்காங்க. சமநிலம் முழுசா திரும்புற வரை இப்படியே தவத்துல தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. கணேசன் சிவன் கிட்ட இந்த காரியம் நல்லபடியாக நடக்க நாங்க எந்த வகையில உதவலாம்னு கேட்கிறாரு. அதுக்கு சிவன், நீங்க உங்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை சரிவர செஞ்சுக்கிட்டு இருந்தாலே அதுவே பெரிய உதவியாக இருக்குன்னு சொல்ல, முருகன் அம்மா இன்னும் எத்தனை காலம் இப்படியே இருக்கணும் அப்படின்னு கேட்கிறாரு. சிவனும் சீக்கிரமாவே உன் அம்மா இதுல இருந்து வெளியில வந்துருவாங்கன்னு சொல்றாரு. அங்க கட் பண்ணா ஒரு பெரிய சிவன் கோயிலை காட்டுறாங்க. அங்க அந்த நாட்டோட மகாராணி சிவலிங்கத்துக்கு பூஜை அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு சிவலிங்கத்தை பார்த்து, மகாதேவா நான் தினமும் அனுட்சணமும் என்னோட கணவனோட தீர்க்க ஆயுளுக்காக பிரார்த்தனை பண்றேன். ஆனா இன்னைக்கு கூடவே இன்னொரு பிரச்சனையும் வைக்கிறேன். நீங்க என்னோட பக்தியால சந்தோஷம் அடைஞ்சீங்கன்னா எனக்கு உங்களோட தரிசனத்தை கொடுங்கன்னு வேண்டுறாங்க. இங்கிட்டு சிவன் அவங்க வேண்டுதலுக்கு பதில் சொல்ற விதமா பக்தர்களோட பக்தியை மெச்சி இறைவன் நிச்சயம் தரிசனம் கொடுப்பாரு. ஆனா எப்போ எந்த ரூபத்துல எப்படி வந்து தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கறத யாராலையும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்றத முருகனும் கணேசனும் அங்க இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மகாராணி பூஜையை முடிச்சுட்டு வெளியில வந்து கோவிலுக்கு வெளியில இருக்கிற பிச்சைக்காரங்களுக்கு சால்வையும் பிரசாதமும் தர்றாங்க. அப்போ ஒரு பிச்சைக்கார மகாராணி கிட்ட, ஏன் மகாராணி இன்னைக்கு இம்புட்டு லேட் பண்ணிட்டு இருக்கீங்க, நாங்க உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா அப்படிங்கிறான். அதுக்கு மகாராணியோ, நானும் தான் அந்த மகாதேவரோட தரிசனத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன். ராஜ்யத்துல நோய் பதட்டம் எல்லாமே அதிகமாயிட்டே போகுது. மகாதேவர் மட்டும் ஒரு முறை நம்ம ராஜ்யத்துக்கு வருகை கொடுத்தா எல்லாத்துக்கும் விடிவு காலம் வரும். ஆனா அவர் இன்னும் வரலையே அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அப்போ ஒரு குரல், மகாதேவர் வரலன்னு யார் சொன்னது அப்படின்னு கேக்குது. எல்லாரும் யார் யாது அப்படின்னு திரும்பி பார்த்தா நம்ம மகாதேவரே தான். மாறு வேஷத்துல அங்க வந்திருக்கிறாரு. மறுபடியும் மகாராணி கிட்ட, இவரு மகாதேவர் வரலன்னு எந்த நம்பிக்கையில சொல்றீங்கன்னு கேட்கிறாரு. அதுக்கு மகாராணி, அவர் என்னோட பூஜையை ஏத்துக்கல, அதனாலதான் அப்படி சொன்னேன். ஒருவேளை அவர் ஏத்துக்கிட்டு இருந்திருந்தா அவர் தரிசனம் கொடுத்து என்னோட பிரசாதத்தை சாப்பிட்டிருப்பாரே அப்படின்னு சோகமா சொல்ல, இவன் சிரிச்சுக்கிட்டே மகாராணி கிட்ட போய் அந்த பிரசாதத்தை என்கிட்ட கொடுங்கன்னு கேட்க ராணி தயங்குறாங்க. அவரோ, அட கொடுங்க மகாராணின்னு சொன்னதும் மகாராணியும் பிரசாதத்தை சிவன் கிட்ட தராங்க. சிவனும் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு விட்டு, அற்புதமாக இருக்குங்க, டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க அப்படின்னு பாராட்டுறாங்க. மகாராணி, நீங்க உண்மையான மனசோட மகாதேவரை கூப்பிட்டா அவர் நிச்சயம் வருவார். யாருக்கு தெரியும், அவர் ஏற்கனவே இங்க வந்தும் இருக்கலாம். நீங்க சிவனோட அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாம கூட இருக்கலாம். ஏன் இப்ப கூட அவர் இங்க இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாப்ல. இத கேட்ட மகாராணி, அட என்னங்க சொல்றீங்க, மகாதேவர் இங்க வந்ததும் நான் எப்படி அடையாளம் கண்டுபிடிக்காம இருப்பேன், நான் அவரோட பரம பக்தன், கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிவன், மகாராணி எல்லா பக்தர்களும் அவங்களோட தெய்வத்தை எப்படி பூஜை பண்றாங்களோ அப்படியே தான் பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. எப்படி சில பேர் சிவலிங்கமா சிவனை கும்பிடும் போது சிவலிங்கமா சிவனை பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில பேர் சிவனை கழுத்துல பாம்போட உடம்புல புலித்தோல் போர்த்திய அந்த ஒரு ரூபத்தை பார்க்கணும்னு சாமி கும்பிடுவாங்க. அந்த ரூபத்துல அவர் காட்சியை கூட கொடுக்கலாம், எதிர்பார்க்கலாம். ஆனா மகாதேவரோ சர்வ வியாபி, அவர் எல்லா இடத்துலயும் வாசம் செய்பவர், எல்லா ரூபத்திலையும் இருக்கிறவர். யாருக்கு தெரியும் அவரை எப்போ எந்த ரூபத்துல காட்சி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டுட்டு, நான் சரியாதானமா தங்கச்சி சொல்றேன் அப்படிங்கிறாப்ல. அதுக்கு மகாராணி, என்னங்க பேச்சு வரக்கல என்ன தங்கச்சின்னு கூப்பிட்டீங்க, சரி நீங்க என்ன தங்கச்சி ஆகிட்டதுனால நானும் உங்களை அண்ணனே ஏத்துக்கிறேன். என்னோட அண்ணனா எப்பவும் நீங்க உங்க கடமையை சரியாக செய்யுங்கன்னு ஒரு அட்வைஸ் போட்டு, என்னன்னா உங்க கடமையை தங்கச்சிக்காக சரியா செய்வீர்களா, செய்வே என்ன வாக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க. சிவனும் நிச்சயமாக செய்வேன். மகாராணியை சிரிச்சுட்டு, சரிங்கண்ணா பாப்போம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மகாராணி போகும்போது சிவன், தங்கச்சி ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கமா, எந்த ஒரு கஷ்டத்திலையும் மகாதேவரை நினைச்சீங்கன்னா அவர் வராரோ இல்லையோ நான் நிச்சயம் வருவேன் அப்படின்னு சொல்ல மகாராணி ரொம்ப சந்தோஷமா போறாங்க. அங்க கட் பண்ணா ஒரு ஊர்ல மக்கள் எல்லாரும் நோயால அவதிப்பட்டுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. திடீர்னு மயங்கி விழுகிறதுன்னு காட்டுறாங்க. ஒரு அப்பா பையனை ராஜ்யத்தோட எல்லையில வெளியில பிடிச்சு தள்ளி விடுறாங்க. அங்க ராஜாவும் வந்து நிக்கிறாரு. கீழே தள்ளிவிடப்பட்ட அப்பா மகன். அதுல மகங்காரன் ராஜா கிட்ட, என்னையும் என் அப்பாவையும் தொழுநோய் பாதிச்சனால தொழுநோயால் கூட சேர்த்து எங்களையும் நாட்டை விட்டு வெளியில ஒதுக்கி வச்சிடாதீங்க, என் அம்மாவை பாத்துக்க என்னையும் என் அப்பாவையும் விட்டா யாருமே இல்ல, அதுவும் இல்லாம நாங்க 2 பேரும் தான் தொழுநோயில இருந்து ஃபுல்லாவே கியூர் ஆயிட்டோமே, குணமாயிட்டோமே, அப்புறமும் ஏன் எங்களை நாட்டை விட்டு வெளியில துரத்துறீங்க அப்படின்னு கேக்குறாப்ல. அப்போ ராஜா கிட்ட 2 வைத்தியனுங்க, 2 பேர். ராஜா அவன் போய் சொல்றான், தொழுநோயில இருந்து யாரும் முழுசா குணமாகவே முடியாது, அதுக்கு ட்ரீட்மெண்டே இல்ல அப்படின்னு சொல்ல, இன்னொருத்தன், அந்த நோய் கர்மத்தின் பலனாக கிடைப்பது ராஜா, இறைவனே வெறுக்கிற ஒரு ஆளுக்கு தான் இந்த நோய் வரும், இறைவனே வெறுத்து நோயை கொடுத்த ஒரு ஆளுக்கு நாம இடம் கொடுத்து நம்ம ராஜ்யத்துல வச்சிருந்தா நம்ம மக்களுக்கு தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மகங்காரன் திடீர்னு வந்து ராஜா கால்ல விழுந்து கெஞ்சுறான். மத்த காவலாளிகள் எல்லாம் அவனை சாட்டையால அடிக்கிறாங்க. அவனோட அம்மா ராஜா கிட்ட அவங்க பையனை அடிக்க வேணாம்னு சொல்லி கெஞ்சுறாங்க. ராஜா காவலாளிக அதட்டி அடிக்கிறத நிறுத்த சொல்லிவிட்டு, அந்த அப்பா மகனை பார்த்து, உங்க வேதனையே என்னால புரிஞ்சுக்க முடியுது, ஆனா ரூல்ஸ் எல்லாருக்கும் பொதுவானது, உங்களை நாட்டுக்குள்ள சேர்த்துக்க முடியாது, தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களை தள்ளி வைக்கிறோம், நாங்க உங்களை இப்போ தள்ளி வைக்கிறோம், அதற்காக உங்களை உதாசீனப்படுத்துறோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, உங்களையும் நீங்க இல்லாதப்போ உங்க வீட்டுல உள்ளவர்களையும் பாதுகாத்து நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு, அதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் நாங்க பண்ணிட்டோம், நீங்க யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு மத்த மக்களுக்கு இந்த நோயை பரவக்கூடாதுன்னு தான் நாங்க இப்ப ஏற்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம்னு ராஜா தன்னோட சூழ்நிலையை எடுத்து சொல்றாரு. அப்புறம் அவங்க 2 பேரையும் காவலாளிகள் எடுத்துட்டு போகும்போது மகங்காரன், எங்களுக்கான அந்த ஞானம் கிடைச்சே தீரும்னு கத்திக்கிட்டே போறான், எங்களுக்கான அந்த தீர்வு கிடைச்சே தீரும்னு கவுண்டு கொடுத்துட்டே போறான். அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கதறி அழுகிறத பார்த்து அந்த ராஜாவே வருத்தப்படுறாரு. அங்க கட் பண்ணா ஒரு அழகான வனப்பகுதியை காட்டுறாங்க. இந்திர அவன் மனைவி இந்திராணியை கூட்டிட்டு வந்து காட்டை சுத்தி காட்டி, இந்த அழகான காடு என்னோட பெருமை பேசிட்டு, பக்கத்துல ஒரு அருமையான தண்ணி ஊத்து இருக்கும், அதோட தண்ணி இனிப்பா இருக்கும், இரு உனக்காக கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. தண்ணி எடுக்க
இருக்க போறாரு. அங்க ஒரு முனிவர் தவம் பண்றத பார்த்துட்டு அவரை தவத்துல இருந்து எழுப்பி இவன் தேவராஜன் அனுபவிக்கிற அந்த திமிரை காட்டுறான். யோ நான் தாயா தேவராஜன் இந்திரன், போ எனக்காக போய் தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு தண்ணியை கொண்டு வந்து கொடுத்தா அது உனக்கு எப்பேற்பட்ட புண்ணியம் தெரியுமா அப்படின்னு திமிரா பேசுறான். ஆனா அந்த முனிவர் மன்னிக்கணும் தேவராஜா, நான் என்னோட தவத்தை முடியாதுன்னு சொல்ல இந்திரன் நக்கலா சிரிச்சிட்டு என்ன சந்தோஷப்படுத்தாம எத்தனை வருஷம் தவம் பண்ணாலும் பலன் கிடைக்காது, என்கிட்ட என்ன வர வேணாலும் கேளு தரேன், ஆனா முதல்ல எனக்கு தண்ணி கொண்டு வா அப்படின்னு அதிகாரம் பண்றாரு. முனிவரோ நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்க பதவிக்கு அழகல்ல தேவராஜா அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இந்திரன் டென்ஷன் ஆகி யோ என்ன திமிரா உனக்கு, நீ தவம் பண்றியே இந்த வனம் இருக்கிறதே இதற்கும் நான் தான் காரணம், என் கருணையால உருவாச்சு இந்த வனம், என் கட்டளையவே அவமதிக்கிறாயா அப்படின்னு கேட்க அந்த முனிவர் எல்லாத்துக்கும் மகாதேவரோட கருணை தான் காரணம், நீங்க காரணம் ஒண்ணும் இல்ல, இந்த வனம் வசதியாக அருமையாக இருக்கிறது அப்படின்னா அதற்கு காரணம் சிவன் தான், நீ இல்லங்கிறாப்ல. இந்திரன் இன்னும் கோபமாகி கேவலம் ஒரு சாதாரண மனுஷன் நீ என்ன அவமானப்படுத்துறியா, நான் அமரன் மரணமற்றவன் அப்படின்னு தலகணத்துல பேசுற. அதுக்கு அந்த முனிவர் நீங்க உங்க அமரத்துவத்தை மிஸ்யூஸ் பண்ணாம மும்மூர்த்திகளோட பக்தியில அவங்க கிட்ட சரணடைஞ்சு அர்த்தமுள்ளதாக மாத்துக்குங்க அப்படின்னு ஒரு அட்வைஸ் போடுறாரு. இந்திர உடனே யோ எனக்கே அட்வைஸ் பண்றியா நீ இரு அப்படின்ட்டு கையில ஒரு ஆயுதத்தை கொண்டு வந்துட்டு முனிவரை பார்த்து உனக்கு கடைசி எச்சரிக்கை தரேன் அப்படின்னு மிரட்டுறான். ஒழுங்கா தண்ணி மோந்து விடுன்னு கேட்கறான். ஆனா முனிவரோ தேவராஜா நான் மறுபடியும் என்னோட தவத்தை கண்டினியூ பண்ண தான் போறேன், இந்த முறையும் நீங்க என்ன டிஸ்டர்ப் பண்ணா விளைவுகள் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தவம் பண்ண கண்ண முடுறாரு. இந்திர பயங்கர கோபத்தோட தன்னோட ஆயுதத்தால அந்த முனிவரோட நெஞ்சில குத்திட்டாங்க. அவர் வழியில பயங்கரமா கத்த இந்திராணி என்ன சத்தம் அப்படின்னு ஓடி வந்து பாக்குறாங்க. இந்திரனும் ஆத்திரத்துல எல்ல மீறிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ற மாதிரி பண்றீங்க, இந்த பயலுக்கு இதானேங்க வேலை, இந்த பையன் யாரு கூட சண்டைக்கு போனான்னு பாருங்களேன், எவன் தியானத்துல வயசானவனா பார்த்துருக்கானோ அவன் கண்ணை மூடி இருக்கும் போது குத்துவான். இப்ப இவ்வளவு நேரம் அவர் பேசிட்டு இருந்தாரு, அப்ப அடிக்க வேண்டியதானே, இல்ல நான் தியானத்துக்கு போறேன் அப்படின்னோடனே அந்த இது குழந்தை பிள்ளைங்க கையில வச்சிருக்கிற கிளிகிழப்பு தானே இது தம் தூண்டு இல்ல தண்ணி இனிக்கும் நான் எடுத்துட்டு வரேன் வந்தேன். இப்ப உடனே போயிட்டு என்ன மன்னிச்சிருங்கன்னு சரி அப்படின்னு மன்னிச்சிருவீங்க. பிளாஷ்பேக் விட்டு வெளியே வந்து இவன் திருந்தலையே குரு கொஞ்சம் பதறி போயிட்டான். அந்த முனிவர் இந்திரனை பார்த்து நீ தவம் பண்ணிட்டு இருந்த இந்த முனிவரை அட்டாக் பண்ணிட்ட, ஒரு பிராமணனை கொன்னுட்ட, உனக்கு பிரம்மகத்தி தோஷம் பிடிக்க போகுது, உனக்கு இந்த பாவத்துக்கான சேர்ந்துருன்னு சொல்லிட்டு நான் உனக்கு சாபத்தாரேன், உன்னோட பதவியும் உனக்கு பிடிச்ச எல்லாம் உன்கிட்ட இருந்து பறிபோகட்டும், நீ உன் சிம்மாசனத்தை இழந்துருவ, நீ காட்டுல தான் வசிக்க போற, என் சாபம் நிறைவேறி எல்லாத்தையும் நீ அனுபவிச்ச பிறகுதான் பிரம்மகத்தி தோஷத்துல இருந்து வெளியில வருவேன்னு சாபம் கொடுத்துட்டு செத்தும் போயிடாருங்க. இந்திரன் பயத்துல அரண்டு போயிட்டான். அடுத்து கைலாயமலை பக்கம் காட்ட சிவனை மீட் பண்ண நாராயணரும் பிரம்மதேவரும் வந்துட்டாங்க. நாராயணர் சிவன் கிட்ட இந்திரன் போயிட்டு இருக்கிற அந்த பாதையால சீக்கிரமே உலகத்துல பிரச்சனை உருவாக போகுதுன்னு சொல்ல பிரம்மதேவரும் சிவன் கிட்ட இந்த பிரச்சனைக்கான தீர்வு தான் உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்ல பிரச்சனைக்கான தீர்வு இன்னொரு பிரச்சனையை தான் உருவாக்க போகுது, அதனால நீங்க எதை சொல்றீங்களோ அதை இப்போ செய்ய முடியாது, அது இப்போ சரிவராதுன்னு சொல்றாரு. பிரம்மதேவரோ அதை தவிர வேற வழி இல்லைன்னு கோர்வடுல பேசிக்கிற மாதிரியே பேசிக்கிறாங்க. சிவனும் சரி உங்க முடிவு இதுதான், நாம 3 பேரும் இதோட விளைவுகளை சந்திக்க தயாராக இருக்கணும்னு சொல்லிடுறாரு. அதுக்கு நாராயணரும் மறுபடியும் சமநிலை ஏற்படுற வரைக்கும் எந்த சூழ்நிலையும் சமாளிக்க என்ன செய்ய முடியுமோ அதை நாம 3 பேரும் சேர்ந்தே செய்வோம், செஞ்சுதான் ஆகணும், ஏன்னா இந்த முறை இந்திரனை தடுத்துறதை தவிர வேற முக்கியமான வேலை ஏதும் நமக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. மீதி கதையை அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். இந்திரனுக்கு பதவி பறிபோக போகிறதா, அவனுக்கு பிடிச்ச எல்லாம் அவனை விட்டு போக போகிறதா, அந்த முனிவர் கொடுத்த சாபம் பலிக்க போகிறதா, அந்த கண்கொள்ளா காட்சிகள் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போறோமா அப்படின்னு பார்ப்போம். அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்திருங்க. பிரம்மரே ஒரு சாபம் கொடுத்தாரு, அதுவே இன்ன வரைக்கும் பலிக்கலையே, இவர் கொடுத்த சாபம் பலிக்க போகுது. அப்படியே பலிச்சாலும் அவர் கடைசியில் ஒன்று சொன்னார்ல, இதெல்லாம் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் இதுல இருந்து வெளியே வருவேன், அப்படியே அனுபவிச்சாலும் கொஞ்ச நாள் காட்டுல போயிருப்பான். அவன் யாரு, தாமரைக்குள்ள ஒளிஞ்சிருந்த வீரன், கொஞ்ச நாள் காட்டுல போயிருப்பான், திருப்பி இப்படி ஏதாவது தண்ணி மூண்டு கூட அப்படின்னு இதுல ஊத்திட்டு போவான். இவனுக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டி ஒரு கல்யாணம், அவங்க பேரு இந்து ராணி. உங்களை அடுத்த எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன்.